மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்தவுடைய அதனுடைய தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் 717 ஒயின் ஷாப்பை அடாவடித்தனமாக மூடிட்டாங்க அப்படின்னு நம்மலாம் பேசிகிட்டு இருந்தோம். அது இன்னும் மூடலை. சரி, ஓகே, தெரியாமல் பேசிட்டோம், அது மூடிட்டாரு, வரவேற்கத்தக்கது அப்படி இப்படின்னு. இப்போ அது இன்னும் மூடலை, முழுசாக மூடலை. அப்போ அது முழுசாக மூடாது தப்பு தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. ஏன்னா அந்த 717 ஒயின் ஷாப்பில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களுடைய குடும்பம், அவங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு செலவு, பெற்றோருடைய மருத்துவ செலவு, மனைவியோட இதர செலவுகள் இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா அந்த குடும்பம் இந்த வருமானம் இல்லைன்னா சர்வே பண்ண முடியாத அளவுக்கு தத்தளிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்ன வழி அதுக்கு? தமிழ்நாட்டில் மதுக்கடைகளை மூடவே முடியாது அப்படிங்கிறதா இதுக்கு தீவிரமான வழியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி, அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மிக அழகாக காணொலியெல்லாம் போட்டு நம்மக்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். இது இப்படி பண்ணலாயா, தமிழ்நாட்டுக்கு வருமானம் இதன் மூலியமாக மட்டும் இல்லையா, நான் இதை மூடிடுவையா, இயற்கை வளங்களை அழிக்காமல் ஒரு தொழிற்சாலையை உருவாக்கி இயற்கை மூலமாக நம்ம இத்தனை வருமானத்தை ஈட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். பயோகேஸ் சொன்னார், இன்னும் நிறைய தொழிற்சாலைகள்லாம் சொன்னார். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய உதாரணம். இட் இஸ் ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள நம்ம இப்போ போய் ஓகே சீமானை கொண்டு வந்து உட்கார வைக்கணும் அப்படின்னு, ஏன்னா உட்கார வைக்கணும்னு யோசிக்கிறவங்க எப்பவுமே உட்கார வைப்பாங்க. எனக்கு இப்போ சீமானா, விஜயா, அண்ணாமலையா அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. இந்த இடத்துல உண்மையாலுமே விஜய் இருக்கிற இடத்துல எனக்கு சீமானோ அண்ணாமலை அவர்களும் இருந்தாங்கன்னா சந்தோஷப்படக்கூடிய நபர்களை, படித்தவங்க ஆட்சிக்கு வந்தால் நல்லது அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய நபர்களை நானாக ஒருத்தனாக இருப்பேன். பட் இப்போ ஆப்ஷன் இல்லை, அவர் தான் முதலமைச்சர், அவர் தான் பண்ணணும். ஆனால் அவருடைய சிந்தனைக்கு உட்பட்டு இந்த ஆட்சி நடந்துச்சு அப்படின்னா மக்கள் ஏதாச்சும் நல்லது பண்ணலான்னு ஒரு வேளை யோசிச்சு வச்சுருந்தாலும் யோசிக்கலாம். ஆனால் அந்த இப்போ இருக்க ஆட்சி அந்த மாதிரி இல்லை அப்படின்னு மக்கள் பரவலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஒயின் ஷாப்புக்கும் சரி, அதே மாதிரி துப்புரவு தொழிலாளர்கள், ஆசிரியர்கள் போராட்டம், இதுக்கெல்லாம் சரி, இந்த ஆட்சிக்கு முன்னாடி குமாரசாமி பாரதி அப்படிங்கிற வழக்கறிஞர், ஹைகோர்ட் வழக்கறிஞர் விஜய் அவர்களுக்கு துணையாக நின்றார். ஸோ அவரே விஜய் அவர்களை பற்றி விமர்சிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்த உடனே 717 ஒயின் ஷாப்பை மூடிடுவீங்களா, எத்தனை ஒயின் ஷாப்பை மூடிவீங்க, அப்போ அதில் இருக்க தொழிலாளர்களுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி. கரெக்டு தானாங்க, நீங்கள் ஒரு பக்கம் மூடன்னு சொல்லிட்டு மூடலை. ஏன்னா ஆட்சிக்கு முன்னாடி பயங்கரமாக பேசிட்டீங்க, அதுக்கு ஏதாச்சும் வந்தவொடனே பண்ணி ஆகும்னு சொல்லிட்டு 717 ஒயின் ஷாப்பை மூடிட்டா அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் அது மூடலை. ஆனால் அப்படி மூடிடவும் முடியாது. அதுதான் இங்கே ஒரு நிதர்சனம். மக்கள், அங்கே வேலை பார்க்குற மக்கள் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? ஸோ இதுக்கப்புறமாவது துரிதமாக செயல்பட்டு எதை வருவாயாக ஈட்டலாம், எதில் கை வச்சாலும் மக்களுக்கு பாதிப்பறாமல் இருக்கணுங்க. ஏன்னா நம்ம அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும். ஒருவேளை இப்போ ஒயின் ஷாப்பில் வேலை பார்க்குற ஒன்று இடத்துல நான் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை மற்ற இதில் பார்க்குற நீங்கள் இருந்தாலும் சரி, அப்படி தான் யோசிப்பீங்க. ஸோ ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அது மக்களுக்கு எந்த வித பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல முதலமைச்சர் தெளிவாக இருக்கணுங்கிறது மக்களுடைய கருத்தாக இருக்குது. ஆட்சி எப்படி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஓட்டு போட்டவங்களாம் முதல்ல சிந்திப்போம். மீண்டும் சந்திப்போம்.